வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ், இந்த பதிவில் நாம் பல முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அதில் முதல்ல இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா, சோஷியல் மீடியாவில் நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு போஸ்ட்டை வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது தாவேகா சார்பாக விசில் சின்னத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் வரக்கூடிய இடைத்தேர்தலில் ராகவா லாரன்ஸ் அவர்கள் வேட்பாளராக போட்டியிட போகிறாரு அப்படின்னு பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு தகவலை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ராகவா லாரன்ஸ் போட்டியிட போகிறாரா? இதுக்கு முன்னாடி சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் போட்டியிட போகிறாங்க, கூப்ப கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தகவல் வந்ததே. இப்போ ராகவா லாரன்ஸ் அவர்கள் போட்டியிட போகிறாங்கன்னு தகவல் வருதே. எது உண்மை? உண்மையாகவே ராகவா லாரன்ஸ் அவர்கள் போட்டியிட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே வரலாம். அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அங்கே வந்துட்டு இடைத்தேர்தல் வரப்போது, அங்கே தான் யார் நிற்க போகிறாங்க அப்படின்ற ஒரு குழப்பமும் கேள்வியும் வந்துட்டு இருக்குது. ராகவா லாரன்ஸ் அவர்கள் அந்த இடத்துல நிற்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே அது வந்து வதந்தி தான். அதாவது டிவிகேவினுடைய அஃபீஷியல் பேஜஸ்லேருந்தோ இல்லை டிவிகேவை சார்ந்த முக்கியமான நிர்வாகிகளோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ எந்த இடத்துலையும் ராகவா லாரன்ஸ் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட போகிறாரு அப்படின்ற வார்த்தையை யாருமே சொல்லலை. ஸோ டிவிகே சைட்லேருந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ வரைக்கும் வெளியில் வரலை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இப்போ சோஷியல் மீடியாவில் ராகவா லாரன்ஸ் அவர்கள் போட்டியிட போகிறாரு அப்படின்னு வந்துட்டு இருக்கக்கூடிய டாக் எல்லாமே ரூமர் தான். இப்போ வரைக்கும் டிவிகே சைட்லேருந்து எந்த ஒரு தகவலும் இந்த மாதிரி வரல. அதே சமயம் ஏன் இப்படி ஒரு டாக் வந்தது? இதுக்கு முன்னாடி சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் போட்டியிட போகிறாங்க, கூப்ப கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய பெயர் எங்கேருந்து வந்தது, ஏன் திடீர்னு வந்தது அப்படின்னு கேட்டால், தாவேகா கட்சி ஆரம்பித்த டைம்ல இருந்தே ராகவா லாரன்ஸ் அவர்கள் பேசக்கூடிய ஒரு சில இடங்களில் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய இடங்களில் பேசியிருக்கிறாரு. ஒரு முறை பார்த்தோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமானவர்களை விமர்சித்து கூட ராகவா லாரன்ஸ் அவர்கள் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தான்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் மட்டுமே ஓடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? புதுசாக யாராவது ஒருத்தர் அரசியலுக்கு வந்தால் ஏன் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க? நீங்கள் மட்டும்தான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடணுமா? என்னமோ நீங்கள் மட்டும்தான் தமிழ் தாயினுடைய மூத்த பிள்ளை மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ராகவா லாரன்ஸ் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி சீமானவர்களை விமர்சிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தாவேகாவை ஆதரிச்சு தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணி முதல்வர் விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணி ராகவா லாரன்ஸ் அவர்கள் அப்பப்போ ஒரு சில ட்விட்டுமே வந்துட்டு போட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ அது எல்லாத்தையும் உதாரணமாக எடுத்து வச்சு தான் ராகவா லாரன்ஸ் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்பாளராக விசில் சின்னத்தில் போட்டியிட போகிறாரு அப்படின்ற ஒரு டாக் இப்போ போயிட்டு இருக்கு. ஆனால் தெளிவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, இது இப்போ வரைக்குமே ரூமராக தான் பேசப்பட்டு போயிட்டு இருக்கே தவிர டிவிகே சைட்ல இருந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இந்த மாதிரி விடலை. அப்படி ஒருவேளை ராகவா லாரன்ஸ் அவர்கள் டிவிகேவை ஆதரிச்சு விசில் சின்னத்தில் நம்ம விஜய் அவர்களோட கை கோர்த்து திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்க போறாரு, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ராகவா லாரன்ஸ் அவர்களை வேட்பாளராக நிற்க வைக்க போறாரு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா ராகவா லாரன்ஸ் அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு நடிகர் அப்படின்றத தாண்டி எவ்வளோ ஒரு நல்ல மனிதர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கஷ்டப்படுற எத்தனையோ பேருக்கு எவ்வளோ உதவிகளையும் மக்களுக்கு சேவைகளையும் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாற்றுத்திறனாளிகளுக்கு அவ்வளோ சேவைகளையும் அவ்வளோ உதவிகளையும் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. நடிகர்ன்ற தாண்டி ஒரு மிக மிக நல்ல மனிதர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக வராரு அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம். அது நடந்ததுன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அஃபிஷியலாக இன்னும் டிவிகே சைட்லேருந்து எந்த ஒரு தகவலும் வரல அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இதை நீங்கள் இன்னொரு ரீதியாகவும் யோசிச்சு பார்க்கணும். என்னன்னா, ராகவா லாரன்ஸ் அவர்கள் தாவேகாக்கு அப்பப்போ சப்போர்ட் பண்ணுறாரு, விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே ராகவா லாரன்ஸ் அவர்கள் ரொம்ப ரொம்ப தீவிரமான ரஜினி சார் அவர்களுடைய ஃபேன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு தீவிரமான ரசிகர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு முறை சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே வரும்போது எந்த அளவுக்கு இவர் செலிப்ரேட் பண்ணி அந்த டைமில் மக்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப தீவிரமான ரசிகர் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவினுடைய தொண்டர்கள் அதிகமாக ரஜினி அவர்கள் வந்துட்டு பயங்கரமாக விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா, இறங்கி விமர்சிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கட்சியிலேயே போய் நான் வேட்பாளராக, அதாவது வெளியில இருந்து விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணுறது, அந்த கட்சிக்கு ஒரு ஆதரவு கொடுக்கறது அப்படின்றது வேற விஷயம். கட்சிக்குள்ளேயே இறங்கி வேட்பாளராக நின்று எம்எல்ஏவாக வேலை பார்த்து கட்சியோடு இருக்கிறது அப்படின்றது ரெண்டாவது விஷயம் இல்லையா. ஸோ பிறப்பில் அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரசிகராக இருக்கக்கூடியது ரஜினி
ரஜினி அவர்கள் அவங்கள இவ்வளோ மோசமாக விமர்சிக்கக்கூடிய இடத்துல போயிட்டு ராகவா லாரன்ஸ் இருப்பாரா அப்படின்ற மாதிரியும் சில பேர் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்னதான் இப்போது சினிமா ரசிகர் அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலும் மக்களுக்கான சேவை மக்களுக்கானது அப்படின்னு அரசியலுக்குள்ளே வரும்போது அது எதையுமே பார்க்க மாட்டார், அவர் இந்த சைடு தான் வருவார் அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து எடுத்து வைக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி ராகவா லாரன்ஸ் அவர்கள் விஜய் அவர்களோட கை கோர்த்து வந்துன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. அடுத்த இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் பாஜகல இருந்து விலகிட்டாரு, பாஜகவினுடைய தேசிய தலைவரை சந்திச்சு ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு, பாஜகல இருந்து விலக போறாரு, புதிய கட்சி எம்எஸ்கே அப்படின்ற ஒரு கட்சி, மக்கள் சக்தி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு, ரஜினி அவர்கள் அதுக்கு வெளியில இருந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியா இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலை அவர்களும் டெல்லி சென்று ராஜினாமா கடிதத்தையும் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் யாரை சந்திச்சிருந்தாரு அப்படின்னா, அமித்ஷா அவர்களை வந்து சந்திச்சு பல மணி நேரம் மீட்டிங் அப்படின்றது நடந்தது. அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் அவர்களை இங்கே சென்னையிலேருந்து டெல்லிக்கு வர வச்சிருந்தாங்க. அவருமே அங்கே போய் ஒரு சில மீட்டிங்குமே வந்துட்டு நடந்தது. பல மணி நேரம் பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களை சமாதானப்படுத்தி கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பல பதவிகள் கொடுக்குறோம், நீங்கள் வந்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பாஜக அமித்ஷா இவங்க எல்லாருமே வந்துட்டு செயல்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் எதுக்குமே கன்வின்ஸ் ஆகாமல் அண்ணாமலை அவர்கள் இல்லை நான் வெளியில் போகிறேன், புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறேன், மக்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க போகிறேன், அதனால நான் பாஜகலேருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லி அந்த உயரிய பதவி எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்ததா தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. ஆனால் இதில் உண்மையாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை நாம வந்துட்டு யோசிச்சு பார்க்கணும். அண்ணாமலை அவர்கள் புதுசா பாஜகவை விட்டு வெளியில வந்து கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு நடக்கிற விஷயமே பிஜேபியோட பிளான், அதாவது அமித்ஷா அவர்களுடைய பிளான் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச நாட்களாவே பிஜேபியில அண்ணாமலை அவர்கள் ஒதுக்கப்பட்டுட்டே இருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய மாநில தலைவர், தமிழகத்தினுடைய பிஜேபி மாநில தலைவர் அப்படின்ற பதவி அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எந்த ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் அவருக்கு வந்துட்டு நிக்கிறதுக்கு வேட்பாளராக நிற்கிறதுக்கு இடம் வந்துட்டு கொடுக்கல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவில் ஒதுக்கப்பட்டுட்டே இருக்கிறாரு அப்படின்றத நாம் வந்துட்டு கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்பட்டு தான் பிஜேபியோட சண்டை போட்டு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் வெளியில் வர மாதிரி ஒரு பிம்பத்தை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இது எல்லாமே அமித்ஷா அவர்களுடைய பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நாமளுமே வந்துட்டு பேசியிருக்கோம், அண்ணாமலை அவர்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு ஐடியாலஜி இருக்குது, அவர் வெளியில் வந்து அரசியல் பேசும்போது கரெக்டாக இருக்கும், அவர்கிட்டையும் சில ஐடியாலஜிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நாம் பேசுகிறோம். ஆனால் நாம் இன்னமுமே வந்துட்டு உற்று கவனிக்கணும், இது எல்லாமே அமித்ஷா அவர்களுடைய பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன், தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, திமுக விசஸ் அதிமுக அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒன்று திமுக ஜெயிப்பாங்க, அப்படி இல்லைன்னா அதிமுக ஜெயிப்பாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் மாறி மாறி ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ மூன்றாவதா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதிமுக ஓரம் கட்டி இங்கே வந்துட்டு திமுக விசஸ் தாவேகா தான், திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் இடையில தான் போட்டி அப்படின்றத முன்னிறுத்தி நிலைநிறுத்தி அரசியல் பேசி பிரச்சாரங்கள் பேசி இப்போ அவர் வந்து டிவிகே ஆட்சி அமைஞ்சிருக்குது. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்மே வந்துட்டு இப்போ செட் ஆகி அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதுக்கு முன்னாடி அதிமுக விசஸ் திமுக அப்படின்றதான் இருந்தது. ஆனால் இதில் அதாவது விஜய் அவர்கள் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபியுடைய பிளான் என்னவா இருந்தது அப்படின்னா, அதிமுக விசஸ் திமுக அப்படின்னு இருக்கிறத பிஜேபி விசஸ் திமுக அப்படின்னு மாற்றணும் அப்படின்றது தான் பிஜேபியினுடைய பிளானாகவே இருந்தது. பிஜேபி மத அரசியல் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு சில குறிப்பிட்ட மதங்களை வந்துட்டு ஓரங்கட்டி ஒரு சில குறிப்பிட்ட மதங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து மத அரசியல் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திமுக அதுக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் வந்துட்டு பிஜேபி வந்துட்டு எதிர்க்கிறோம், பிஜேபியை உள்ள வரவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி எதிர்க்கிறதாவே அவங்களுடைய அரசியலும் அவங்களுடைய கொள்கை அப்படின்றதுமே இருந்தது. ஓகேவா? அப்போ பிஜேபியோடைய பிளான் என்ன அப்படின்னா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதிமுக மேலே ஏறி சவாரி பண்ணி இப்போ அதிமுக அப்படின்ற கட்சி இந்த அளவுக்கு அழிஞ்சு போகிறதுக்கும் பிஜேபி வந்துட்டு ஒரு காரணம் தான். ஸோ அது வந்து அவங்களுடைய பிளான் தான். அதிமுக ஃபுல்லாக அழிச்சு கீழே தள்ளிட்டு அதிமுக இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபி வரணும் அப்படின்றது தான் பிஜேபியோடைய பிளானே. அப்படி வந்துட்டா என்ன ஆகும்னா, அதிமுக இருந்த இடமே தெரியாமல் போயிடும் இல்லையா? ஸோ இப்போ பிஜேபி விசஸ் திமுக அப்படின்ற நிலைப்பாடு தமிழகத்தில் வந்துடும். எப்போ இருந்தாலும் முட்டி மோதி ஒரு முறை இல்லைனாலும் ஒரு முறை ஒரு 5 வருடம் 6 வருடம் வந்து கஷ்டப்பட்டாவது எப்படியாவது ஆட்சியை பிடிச்சி தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபியை கொண்டு வந்துடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பிளானாகவே இருந்தது. அந்த மிஷனை
போட்டு பாதி அளவு தாண்டி வந்துட்டு இருந்தாங்க. அதிமுகவை ஃபுல்லாக அழிச்சு மேலே சவாரி செஞ்சு ஓரளவுக்கு மேலே சுமந்து வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்மளுடைய அண்ணன், நம்மளுடைய தளபதி முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு உள்ளே என்ட்ரி கொடுத்து தான் டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்ற ஒரு நிலைப்பாடை கொண்டு வந்து இப்போ அவர் ஆட்சியையும் பிடிச்சி உட்காந்துட்டாரு. இப்போ அதிமுகன்றதே இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம எடுக்கிறதே கிடையாது. இப்போ டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு தான் இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் பிஜேபி கொண்டு வந்த நிலைப்பாடு அவங்க மிஷன் போட்டு கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி வரும்போது அது திரும்ப வந்து ஸ்டார்டிங் லெவலுக்கே போயிட்டு அப்படிங்கும்போது இப்போ இனிமே தமிழகத்துக்குள்ள பிஜேபியா உள்ள வரது முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அடுத்த பிளானை வந்துட்டு அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் மூலமா புதிய கட்சியை வந்துட்டு கொண்டு வந்து தமிழகத்துக்குள்ள பின்னாடி வந்துட்டு பிஜேபி இருந்து செயல்படணும் அப்படின்ற பிளான்ல தான் அமித்ஷா அவர்கள் இந்த ஒரு பிளானையே வந்துட்டு போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. நீங்களே யோசிச்சு பாருங்க, இளைஞர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள். இளைஞர்கள் எல்லாரும் அவருக்கு பின்னாடி இருக்கிறாங்க. ஸோ அந்த இளைஞர்கள் முடிவு பண்ணதுனால தான் இப்போ ஆட்சி மாற்றமே நடந்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ ஆட்சி அரியணையில் வந்துட்டு உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இளைஞர்கள் அவருக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சீமான் அவர்கள் பின்னாடி ஒரு சில கொஞ்சம் இளைஞர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக அண்ணாமலை அவர்களும் இளைஞர்களை வந்துட்டு ஈர்த்திருக்கிறாங்க. இப்போ இளைஞர்கள் பின்னாடி இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள், அதுக்கப்புறம் சீமான் அவர்கள், அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள். உதயநிதி அவர்களுக்கு பின்னாடிலாம் இளைஞர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து கேள்விக்குறிது. அந்த அளவுக்குலாம் கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுடைய அரசியல், தமிழக அரசியல் அதை வந்து மாத்துறது அப்படின்றது இளைஞர்களுடைய கையில் தான் இருக்கு. ஸோ அப்போ இளைஞர்களை மையப்படுத்தி தான் இங்கே அரசியல் அப்படின்றது மூவ் ஆகுது. அப்படிங்கும்போது தான் அமித்ஷா அவர்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, இளைஞர்கள் உன் பின்னாடி இருக்கிறாங்க, அப்போ நீ வந்துட்டு பிஜேபியை வந்து எதிர்க்கிற மாதிரி புதிய கட்சியை போயிட்டு ஆரம்பி, ஆனால் நாங்கள் வந்துட்டு பின்னாடி இருக்கிறோம், நீ பேசும்போது பிஜேபியை வந்துட்டு எதிர்க்கணும், பின்னாடி நாங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களை பிஜேபியினுடைய பி டீமாக தான் புதிய கட்சி ஆரம்பிக்க சொல்லி இந்த பிளான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது கேட்கறதுக்கு வந்துட்டு இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் இருக்கா, அவரே வந்து புதுசாக தானே கட்சி ஆரம்பிச்சு பிஜேபியோட சண்டை போட்டு தானே வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன பிளான்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். முதல்ல பிஜேபி டிஎம்கே விசஸ் பிஜேபி அப்படின்னு கொண்டு வரதுக்காக அதிமுகவை கீழே தள்ளி மேலே வரத்துக்கு ட்ரை பண்ணி பாதி அளவுக்கு கடந்து வந்தாங்க. அது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் வந்ததுனால முடியல. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் விசஸ் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றதுக்கான வேலைப்பாடுகளை தான் இப்போ அண்ணாமலை அவர்கள் மூலமா பிஜேபி இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையானது என்ன அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னாலுமே வந்துட்டு ஒரு கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னாலுமே சிம்பிளாக நடந்தாலுமே அதுக்கு ஒரு 50,000 அப்படின்றதாவது தேவைப்படும். இப்போ மாநாடெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னா கோடிக்கணக்கில் அப்படின்றது தேவைப்படும். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அதை வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படின்னா காசு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்துட்டு உண்மையான விஷயமே. ஸோ விஜய் அவர்கள், நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு படத்துக்கே எவ்வளோ சேலரி வாங்கினாரு, என்னெல்லாம் நடந்து அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு செலவு பண்ணி அந்த கட்சியை கொண்டு வந்து இப்போ நிறுத்திருக்கிறாரு. இப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த அளவுக்கு செலவு பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவர் தனிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கும்போது அந்த அளவுக்கு அவரால் செலவு பண்ண முடியாது. ஸோ அப்போது பிஜேபி தான் அவரை இயக்க போகிறாங்க. பிஜேபி கிட்டேருந்து தான் காசு வந்து அவர் கட்சியை வந்துட்டு பண்ண போகிறாரு. வெளிப்படையாக பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு தான் வந்துட்டு ரஜினி அவர்களை வெளிப்படையாக தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரஜினி அவர்களை வந்துட்டு உள்ளே கொண்டு வராங்க. ரஜினி அவர்கள் வந்துட்டு செலவு பண்ண போகிறாரு, ரஜினி அவர்களோட ஆதரவோடு இவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பின்னாடி இருக்கக்கூடியது வந்துட்டு பிஜேபி தான். ஸோ இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். நாளைக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஜூன் 3ஆம் தேதி நம்ம பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுல என்ன பேச போறாரு, என்ன மாதிரியான கொள்கைகளை எடுத்துட்டு வர போறாரு, என்ன மாதிரியான அரசியலை பேச போறாரு அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே சமயம் அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ நாளா பிஜேபியில டிராவல் பண்ணியிருக்கிறாரு. பிஜேபியினுடைய கொள்கைகளை எடுத்துட்டு வந்து பேசியிருக்கிறாரு. அதே போல பிஜேபி சொல்லக்கூடிய ஒரு திட்டங்களையும் அது எல்லாமே வந்து தமிழகத்துக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். நாம தமிழகத்திலிருந்து பிஜேபியினுடைய திட்டங்களை எதிர்த்து தான் நின்றுக்கிறோம். ஸோ இவ்வளவு காலங்கள் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியினுடைய திட்டங்கள் சரி, அதுதான் வந்துட்டு ஐடியாலஜியில் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தமிழகத்திலே எடுத்துகிட்டு வந்து பிஜேபியினுடைய திட்டங்களை வந்து பரப்பியிருக்கிறாரு. ஸோ இப்போ ஆரம்பத்தில் புதிய கட்சி அப்படின்ற பேரில் அவரை
தமிழகத்துக்குள்ள தொடங்க விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவரை வச்சே பிஜேபியை தமிழகத்துல நார்மலைஸ் பண்ண வைப்பாங்க, அவரை வச்சே வந்துட்டு பேச வைப்பாங்க. இதுதான் வந்துட்டு அமித்ஷா அவர்களுடைய பிளானா அண்ணாமலை அவர்களை வச்சு மூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எனவே என்ன நடக்குது அப்படின்னு நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக நீதி நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள், இவர் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய வேலையை ரொம்ப திறம்பட தெளிவாக வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. நாம எல்லாருமே என்ன எதிர்பார்த்து விசிக டிவிகேனுடைய அமைச்சரவையில் இடம்பெறணும் அப்படின்னு பேசினோமோ அந்த ஒரு விஷயங்களும் இப்போ வன்னியரசு அவர்கள் மூலமா நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மையான விஷயமே. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா சமூக நலத்துறை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த துறை பார்த்தோம்னா பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு இருந்தது. அந்த பெயரை மாற்றி சமூக நீதி நலத்துறை அப்படின்னு ஒரு அழகான பெயரா அந்த துறைக்கு கொண்டு வந்தவர் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தான். இது எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். ஸோ அந்த துறையில தான் வன்னியரசு அவர்கள், அந்த துறை தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது, அமைச்சராக வந்துட்டு நியமிக்கப்பட்டார். நாம எல்லாருமே இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, விசிக அப்படின்ற ஒரு கட்சி எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, எந்த சமூகத்தினருக்காக அந்த கட்சி வந்துட்டு யாருடைய அவசியங்கள் தேவைகளை வந்துட்டு பேசணும் அப்படின்றதுக்காக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து பேசிட்டு இருந்தோம். ஆனால் டிஎம்கேல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தோம் அப்படின்னா எந்த சமூகத்தினருக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த கட்சி அதற்கான வேலைகளை திமுக கிட்டே இருந்து பண்ணியிருக்கிறாங்களா, அதுக்கான குரலை வந்துட்டு திமுக கிட்டே இருந்து விசிக கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அது எல்லாமே கேள்விக்குறியா இருந்தது அப்படின்னு நாம எல்லாருமே வந்து பேசியிருந்தோம். ஸோ விசிக வந்து டிவிகேனுடைய அமைச்சரவையில் இடம்பெற்று அவங்க சமூகத்திற்கான நல்ல விஷயங்களை அவங்க பண்ணணும், நீங்களே வந்துட்டு விஜய் அவர்கள் கிட்ட பேசுங்க, அந்த துறையை வந்துட்டு தாங்க, எங்களுடைய துறையை தாங்க, நாங்கள் வந்துட்டு அதில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சரவை பதவியை கேட்டு வாங்குங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே வந்துட்டு பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ அதே போல விசிகவுக்கு சமூக நீதி நலத்துறை அப்படின்ற துறை வந்துட்டு கொடுக்கப்பட்டது. வன்னியரசு அவர்கள் அமைச்சராக வந்துட்டு நியமிக்கப்பட்டாரு. ஸோ நம்ம பேசினபடியே இப்போ வன்னியரசு அவர்கள் அந்த துறை சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய சமூக மக்களுக்கு பல நல்ல விஷயங்களை ஒன் பை ஒன்னா எடுத்து வச்சு செஞ்சுட்டே இருக்கிறாரு. அதாவது பார்த்தோம்னா ஆதி திராவிடர் ஹாஸ்டல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ்ல எல்லாமே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட், ரொம்ப நாளாக அங்கே வந்துட்டு கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்குது. ஹாஸ்டலில் வந்துட்டு அடிப்படை வசதிகள் சரியில்லை, உணவு வந்துட்டு சரியில்லை அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நாளாக எடுத்து வைக்கப்பட்டுட்டே இருக்குது. அதெல்லாம் சரி செய்து கொடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இவர் வந்துட்டு இப்போ அமைச்சராக போய் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த மாணவிகள், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வைக்கக்கூடிய குறைகளை, புகார்களை கேட்டு அறிந்து நேரடியாக அங்கே போயிட்டு ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக நடவடிக்கை அப்படின்றத எடுத்துட்டு இருக்கிறாரு. அதை சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆயிருக்கு, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப திறம்பட அவருடைய வேலையை வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது அப்படியே வந்துட்டு தொடரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இந்த வீடியோ மூலமாக வைக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸாக இருக்கட்டும், நர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஆன் டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும். 9 மணிக்கு அவங்களுக்கு டியூட்டி டைம்னா 9 மணிக்கு கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கணும். ஈவினிங் 4 இல்லைனா 5 வரைக்கும் அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு ஆர்டராகவே போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கடந்த சில நாட்கள், ரொம்ப நாளாகவே இந்த புகார் இருக்குது. இப்போ கடந்த சில நாட்களாக நம்மளுடைய தாவேக அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் ரொம்ப துணிஞ்சு வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னன்னா, நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் மருத்துவர்கள், செவிலியர்கள் பண்ணக்கூடிய வேலையை துப்புரவு பணியாளர்கள் பண்ணுறாங்க. அங்கே க்ளீன் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஊசி போடுறாங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. இது எல்லாமே மருத்துவர்கள், செவிலியர்கள் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் அவங்க வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ ஆதாரமாகவே சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகி பல பேர் பல ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வந்துட்டு அங்கே போகக்கூடிய பொதுமக்கள் வந்துட்டு வீடியோ எடுத்து கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க இல்லையா. இது பல நாட்களாக தொடர்ந்துகிட்டே இருக்குது. இப்போ தான் வந்துட்டு வீடியோ எடுத்து வெளியில் வந்து தைரியமாக பொதுமக்கள் வந்துட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் நம்மளுடைய டிவிகே அரசு தான். ஸோ அது சார்ந்தும் நடவடிக்கை எடுக்கணும், அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு ஆர்டரை வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. இப்போ மருத்துவர்கள், செவிலியர்கள் செய்யக்கூடிய வேலையை அங்கே இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் பண்ணுறாங்க அப்படின்னா, தகுதியானவர்கள் பண்ணாமல் இந்த மாதிரி ஆட்கள் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ சம்மந்தப்பட்ட அவங்க அந்த வேலையை செய்ய வச்ச சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள் மேலேயும் செவிலியர்கள் மேலேயும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும்
எடுக்கப்படும், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை நம்மளுடைய தமிழக அரசு, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இது வந்து மிகவும் ரொம்ப சீக்கிரமாகவே சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா வந்துட்டு திருச்சியில் அந்த விஷயமும் இப்போ வெளில கொண்டு வந்துட்டாங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய எம்எல்ஏ, அதுக்கப்புறம் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் திருச்சியில் ஒரு 19 வயது செவிலியர் அந்த பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய பொண்ணுக்கு ஜிஹெச்சில் மூக்கில் வந்துட்டு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மயக்க மருந்து அதிகமாக கொடுத்து தப்பாக கொடுத்து அதனால அந்த பொண்ணோட உயிரே போணுச்சு இல்லையா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட போராட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க சக மாணவிகள் எல்லாருமே. அப்போது அங்கே அறநிலைத்துறை அமைச்சர் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் அங்கே போய் நின்று அங்கே மாணவிகள்கிட்டே வந்துட்டு எல்லாமே பேசியிருந்தாரு. ஆய்வு, அதாவது இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குது, என்ன இன்வெஸ்டிகேஷனில் வருது அப்படின்றத எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நான் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்பேன் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ இன்வெஸ்டிகேஷனுமே வந்துட்டு முடிஞ்சிருக்குது. என்னன்னா அந்த பொண்ணுக்கு காலாவதியான மயக்க மருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்குது. அந்த ரிப்போர்ட்டுமே வந்துட்டு வந்திருக்குது. அதை வெளியிலையும் கொண்டு வந்து பொதுமக்கள்கிட்டையும் நம்மளுடைய டிவிகே அரசு சேர்த்துருச்சு. இது சார்ந்து இப்போ கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற உத்தரவாதமும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இது இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் மருத்துவர்களை தாண்டி செவிலியர்களை தாண்டி அவங்க பண்ணக்கூடிய வேலைகளை தகுதி இல்லாதவர்கள் பண்றதுனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு ஏற்படுது அப்படின்றதும் தெரிய வருது. ஸோ இது சீக்கிரமா நடவடிக்கை எடுத்து சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது அறிவிப்பா மட்டும் இல்லாம உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படணும். பல வீடியோ ஆதாரங்கள் சோசியல் மீடியாலேயே வந்துட்டு இப்போ இருக்குது. அங்கே வேலை பார்க்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் இன்ஜெக்ஷன் போடுறதையும் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய வீடியோக்களும் சோசியல் மீடியாவில் இருக்குது. அது சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மேல ரொம்ப கடுமையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கணும் அப்படின்ற வேண்டுகோளை தான் நம்ம இந்த வீடியோ மூலமா இப்போ வைக்கிறோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, KN நேரு அவர்கள் டிஎம்கே பீரியட்ல முன்னாள் அமைச்சராக இருந்த KN நேரு அவர்கள் மேல இப்போ இடி வந்துட்டு ஏற்கனவே அவருக்கு விசாரிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிஎம்கே பீரியட்லேயே 3 முறை வந்துட்டு அமலாக்கத்துறை கடிதம்லாம் அனுப்புனாங்க. ஆனால் டிஎம்கே அரசாங்கம் எந்த ஒரு பெர்மிஷனும் கொடுக்காம இருந்தாங்க இல்லையா. இப்போ அதுக்கான ரிசல்ட் எல்லாமே வந்துட்டு கிடச்சிருச்சு. KN நேரு அவர்களுக்கு அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகணும், வருகின்ற 12ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சம்மனுமே அனுப்பியிருக்கிறாங்க. நகராட்சி துறையில் 1200 கோடி ஊழல் பண்ணியிருந்தார் இல்லையா KN நேரு அவர்கள், அது சார்ந்து விசாரணைக்கு வரணும், ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. 12ஆம் தேதி விசாரணைக்கு போக போறாரு. அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாமே நடக்கும். அந்த ரீதியிலே அந்த வரிசையில இப்போ அடுத்து செந்தில் பாலாஜி அவர்களும் வந்துருவாரு. நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, டிஎம்கேவினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ராசா அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்ததை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய சேனல்ல கூட கடைசியா போட்ட வீடியோல அவர் பேசினதுல ஒரு சில விஷயங்களை எடுத்து வச்சு நம்ம பேசியிருந்தோம். நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை தான் விமர்சிச்சு கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேல 28 நிமிஷத்துக்கிட்ட பிரஸ் மீட் அப்படின்றத கொடுத்துருக்கிறாரு. அவர் பிரஸ் மீட் கொடுத்ததுல ஒரு சில விஷயங்களை எடுத்து வச்சு நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ராசா அவர்கள் பேசும்போது முதல்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அரசியல் ஒழுக்கம் அப்படின்றது இருக்கணும், சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி அவர் அறிவுரையெல்லாம் கொடுத்திருந்தாரு, பேசியிருந்தாரு அந்த பிரஸ் மீட்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசணும், அரசியல் ஒழுக்கம் இருக்கணும், சரியா பேசணும் அப்படின்லாம் இன்னைக்கு உட்காந்து அறிவுரை சொல்லிட்டு இருக்கிற இவரு யாரு அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தங்களுடைய கூட்டணியிலிருந்து விலகி போனதற்காக ஒரு கட்சியை, விசிகாவை தான் சொல்றேன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவ்வளவு நாட்கள் அவங்க டிஎம்கே கூட்டணியில இருந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கிடைக்காம குரல் எழுப்ப முடியாம இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ தாவேகா அமைச்சரவையில் இடம்பெற்று உரிய துறையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவங்களுடைய சமூகத்திற்கான வேலைகளை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சரியான இடத்துல தான் போயிட்டு அவங்க இப்போ சேர்ந்திருக்கிறாங்க. இப்படி தங்களுடைய கூட்டணியில இருந்து போனதற்காக அந்த ஒரு கட்சியை ரொம்ப தரம் தாழ்ந்து தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு ட்விட் போட்டிருந்தார் தெரியுமா? நம்ம கூட நம்மளுடைய சேனல்ல அவர் என்னெல்லாம் பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எடுத்து வச்சு பேசியிருந்தோம். அவ்வளோ தரக்குறைவா மோசமா பேசி விமர்சனம் செஞ்சது இவர் தான், ராசா அவர்கள் தான். அப்படியெல்லாம் பேசிட்டு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் பேசினாரு. அப்படிலாம் பேசிட்டு இப்போ உட்காந்து அரசியல் ஒழுக்கம் வேணும், சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அடுத்ததா இன்னொரு விஷயம்
விஷயமும் சொல்லியிருந்தாரு. அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் இருக்கிறாரு பாத்தீங்களா, அவரு சட்டசபைக்குள்ள அவர் பேசுறதெல்லாம் பாருங்களேன், இயலாமையா இருப்பாரு, ஒண்ணுமே பேச தெரியாது, அப்படியே உட்கார்ந்துருப்பாரு. வெளியில வந்தோன்னா வந்துட்டு கர்ஜிக்கிறதா நினைச்சுக்கிட்டு சும்மா வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாரு. உதயநிதி அவர்கள் பேசும்போது அவருக்கு வந்துட்டு ரிப்ளை கொடுக்க தெரிஞ்சுதா, அப்ப அமைதியா தானே இருந்தாரு, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேச வச்சிருக்கிறாரு. அதாவது எங்களுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு எந்த இடத்துல எப்படி பேசணும், எங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும், யாருக்கு பதில் சொல்லணும் அப்படின்றது எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாம சட்டசபையில அதாவது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் எங்களுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இருந்தார். ஆனால் அவர் ரிப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடியே பயந்து போய் அவர் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறதை மட்டும் பேசிட்டு வெளியில எந்திரிச்சு ஓடி போயிட்டாரு. அப்போ அவருக்கு எப்படி அந்த இடத்துல ரிப்ளை கொடுக்க முடியும்? அதனால தான் ட்வீட்டில் வந்துட்டு பேசியிருந்தாரு. ஸோ முதல்ல நீங்கள் பேசுறீங்கன்னா அதுக்கு ரிப்ளை வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய கட்சிக்காரருக்கே சொல்லி கொடுத்துரும் அனுப்பணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பதிவு பண்ணுறோம். இப்போ மக்களே, இந்த பதிவில் நாம நிறைய செய்திகள் சார்ந்து பேசியிருக்கோம். இன்னைக்கு நாம இந்த பதிவில் பேசின செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.